என்ன ரியாக்ஷன் இது? அது தெரியாம தான்டா நான் பல வருஷமா முழிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா என்னைய பார்த்துட்டே இருக்கீங்க? ஒன்று நீ பேசு, இல்லை கபிலனை பேச சொல்லுங்கப்பா. நீங்களே பேசுங்க. அவர் நல்லா பேசுவார். சரி, சட்டை போடாதீங்க, இருங்க, நானே சொல்லிடுறேன், இருங்க. ஹலோ யூஎஸ்ஏ, நாங்கள் எனக்கு ரொம்ப அந்த கோர்வையால் அதெல்லாம் பேச வராது. அதனால் நம்ம லாங்குவேஜில் நம்ம பேசிடுவோம். மற்ற டீம் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் QFR டீம் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நாட் ஒன்லி சாங்ஸ், அதில் ஆர்ஆர், அப்புறம் அந்த சாங்கோட இம்பார்ட்டன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொல்லி உங்களுக்கு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நீங்கள் தயாராக இருங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் அந்த 5 வருஷம் கம்ப்ளீட் ஆனது சொல்லவே இல்லை நீங்கள். ஆமாம், இப்போ சொல்லுங்கள். முதல்ல மூஞ்சியை பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன். அதனால தான் ஸ்பெஷலாக என்ன பேர் வச்சுருக்கேன், ஹைஃபை டூர் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வரோம். முக்கியமானதை விட்டீங்களே, என்னது? லைவ் வாசிக்க போகிறோம்னு சொன்னீங்களே. ஆமாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஆமாம், லைவ்னா சும்மா ட்ராக் போடுறது அந்த மாதிரிலாம் வேறு இதில் நிறையா பார்த்துருப்பீங்க. இதில் ஒரிஜினல் வயலின், வீணைலாம் வேறு எந்த ஷோலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. சாக்ஸு, இந்த மாதிரி எல்லாம் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா லைவாக கேட்குறப்போ அதனுடைய குவாலிட்டியே தனி, அந்த என்ஜாய்மெண்ட்டே வேறு. பார்த்து ரசிங்க.